ஆஃப்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டு பேபி பையன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம், நிறைய வேதனை, இவ்வளோ தான் கண்ணீருன்ட்டு இல்லை. ஸோ அதனால் இதுக்கு மேலே குழந்தையே வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு 9 இயர்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு செகண்ட் பேபி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த கன்சீவ் ஆன நாள்லேருந்து டெலிவரி ஆகிற நாள் வரைக்கும் டெய்லியும் நான் கடவுள்கிட்ட வேண்டுற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு இது பொன் குழந்தையாக தான் வேணும். ஏன்னா அது என் கூட நிற்கும், நான் அழுதா என் கூட சேர்ந்து அழும், எனக்கு ஆறுதலாக இருக்கும், நான் கவலைப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்லும். இப்படியெல்லாம் நினச்சி நான் வேண்டினேன். ஆனால் கடவுள் எனக்கு பொன் குழந்தை இல்லைங்க, தேவதையவே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நான் எனக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். நான் நிறைய அவங்க பண்ணுற விஷயம் சின்ன சின்ன குறும்பு எல்லாத்துக்குமே நான் திட்டுவேன், அடிப்பேன். ஆனால் எவ்வளவோ பாசமாக இருப்பாங்க என் கூட. என்னை சிரிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசையே. எப்பயும் நான் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு முடியலன்னு சொன்னால் போதும், எனக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இன்றைக்கி கூட அதை தாங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு டயர்டாக இருக்குதுன்னு நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தக்காளி சட்னி செஞ்சு, தோசை செஞ்சு என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்கங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்?